வரலாறு காணாத அளவுக்கு திருச்சி மாநகரில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய தம்பி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களே, சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி திருச்சி சிவா அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களே, திருச்சி செல்வேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என் செல்வராஜ் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி பொன்முடி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஏவா வேலு அவர்களே, மத்திய அமைச்சர் பாகவதர் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் அன்பு தம்பி ராஜா அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநகர கழக செயலாளர் தம்பி அன்பழகன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி தர்மராஜ் அவர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, 5 கோடி ரூபாய் தேர்தல் நிதியை வழங்கிவிட்டு பிரம்மாண்டமான இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி நேரு அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாம் அருமை உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி நகரத்திலே காலையிலே நடைபெற்ற சிவா அவர்களின் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக இந்த நிதியளிப்பு விழாவிடம் கலந்து கொள்வதில் நான் மெத்த பெருமை அடைகின்றேன். நாளை காலையிலே தொடங்க இருக்கின்ற ராஜபக்சே கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொள்வதற்காக தம்பி கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலிலே பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஸ்டாலின் கூட்டத்திலே கலந்து கொண்டவர் இடையிலே போய்விட்டார். கருணாநிதி இடத்திலே ஏதோ மனத்தாங்கள், மேடையிலே அந்த மனத்தாங்கள் வெளியாகி அவர் ஆரம்பத்திலேயே போய்விட்டார் என்று செய்திகள் வெளியிடுவதற்கு பத்திரிகைகள் தயாராக இருக்கின்றன. ஆனால் அவற்றை எல்லாம் நம்புவதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்று இந்த நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கிலே நீங்கள் குழுவி இருக்கின்றீர்கள். நான் திருச்சிக்கு பல தடவை வந்திருக்கின்றேன். இது முதல் முறை அல்ல. என்னுடைய அரசியல் பொது வாழ்வின் ஆரம்பமே
திருச்சியிலே தான். அத்தகைய பெருமையை எனக்கு சேர்ந்த திருச்சி நகரத்தில் கண்கொள்ளா காட்சியாக எந்த காலத்திலும் இல்லாத வகையிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை காணும் பொழுது புதிய நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். கழகத்தினுடைய வலிவை பற்றி, கழகத்தினுடைய எழுச்சியை பற்றி எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் இங்கே எடுத்து கூறி பூரிப்படைந்தார்கள். அந்த பூரிப்புக்கிடையே நான் சொல்வதெல்லாம், இது பெரியார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊர் திருச்சி. அதனால்தான் அவர் சென்னையிலே வாழ்ந்தாலும் அடிக்கடி திருச்சியை தன்னுடைய தங்கமிடமாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட திருச்சி மாநகரத்தில் பெரியார் அவர்கள் அன்றைக்கு பேசிய ஒரு பேச்சின் ஒரு பகுதியை உங்களுக்கு நினைவூட்ட வருகின்றேன். கழகம் வளர்வது சரிதான், கழகம் தலை தோங்கி இருப்பது சரிதான், எதிர்கட்சி ஆனாலும் எதற்கும் கலங்காமல் இன்றைக்கு தடந்தோல் செலுத்தி நிற்பது உண்மைதான். இருந்தாலும் பெரியார் சொன்னதை நாம் மறக்க முடியவில்லை. எவ்வளவு எழுச்சி இருந்தாலும் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் அதை பாராட்டுகிறேன். எத்துடைய ஆற்றலை காட்டினாலும் அதை போற்றுகிறேன். ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அண்ணாவினுடைய 3 பொன்மொழிகளை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது கடமை உங்களிடத்திலே இருக்கிறது, கண்ணியம் எல்லோரையும் விட அதிகமாக உங்களிடத்தில் தவிழ்கிறது. ஆனால் கட்டுப்பாடு சில நேரங்களிலே குலைகிறது. அதையும் நீங்கள் போற்றி பாராட்டி வாழ்வீர்களேயானால் இந்த இயக்கத்தை அசைக்க எந்த கும்பனாலும் முடியாது என்று பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெரியாருடைய வாசகத்தை, அந்த பொன்மொழியை பொன்னே போல் போற்றி அதை செயலில் காட்ட வேண்டிய இடம் தமிழகத்திலே ஒன்று உண்டென்றால் நான் நம்புகின்ற இந்த திருச்சி மாவட்டம் தான். இந்த மாவட்டத்தை நான் நம்புகிறேன் சொன்னதற்கு காரணம், என்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பலர் திருச்சியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அன்பில் தர்மலிங்கத்தை என்னால் மறக்க முடியுமா? ஏழைகளின் தோழனாக, தொழிலாளர்களின் தலைவராக விளங்கிய பொன்மனை பராமரிசத்தை என்னால் மறக்க முடியுமா? பொய்யா மொழியை என்னால் மறக்க முடியுமா? அழகபுத்துவை என்னால் மறக்க முடியுமா? இந்த திருச்சி மாநகரத்திலே ஓடி ஆடி சுற்றி அலைந்து கட்சி வளர்த்த எஸ்ஏஜி ராபியை நான் மறக்க முடியுமா? அவர்களெல்லாம் இன்று இல்லை. இருந்தால் மேடையை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் போக நான் தான் மிச்சம் இருக்கிறேன். அப்படி மிச்சம் இருக்கிற நான் உங்களை எல்லாம் காண வந்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கும் எனக்கு உள்ள தொடர்பு அத்தகையது. நேற்று கூட நம்முடைய அருமை அன்னையார் பொற்செல்வி இளமுருகன் அவர்கள் வரைந்து விட்டார்கள். அதற்கு உடனே ஓடி சென்று இறுதிச் சடங்குகளை முடித்து விட்டுத்தான் தம்பி ஸ்டாலின் இந்த மாநாட்டுக்கு, இந்த கூட்டத்துக்கு, இந்த விழாவிற்கு திரும்பி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காரணம்,
அத்தகைய குடும்ப பாசமும் கொள்கை உணர்வும் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீரர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கொள்கை கொள்கை என்று, லட்சியம் லட்சியம் என்று முழங்கக்கூடியவை, நடந்து காட்டக்கூடியவை, நடப்பவை, நாளைக்கும் நடக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் கொள்கை கூடாரம், பகுத்தறிவு பாசறை இயக்கத்தை கட்டி காக்கும் லட்சிய சின்னம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரழிக்க, அதனுடைய வேகத்தை தடிக்க, நாம் தோற்ற பிறகு கூட, பெருந்தோல்விக்கு உள்ளான பிறகு கூட எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தார்கள். நேரு எவ்வளவு படாத பாடுபட்டார். நேருவினுடைய முகத்தையே குலைத்து, நேருவினுடைய உருவத்தையே மாற்றி, நேருவினுடைய குடும்பத்தையே குலுங்க செய்து கொந்தளிக்கின்ற அளவுக்கு நேரு படாத பாடுபட்டார். இன்றைக்கும் புகழை தாங்க முடியாமல் அவர் மீது கிளைகள் துளைக்கப்படுகின்றன. ஒரு நேரு அல்ல, தமிழகத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் பலர், பொன்மொழி போன்றவர்கள், இன்னும் பல நண்பர்கள் இத்தகைய கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆளுகின்ற கட்சிக்காரர்களுடைய எண்ணமெல்லாம், நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், இதை கெட்டியாக பிடித்துக் கொண்டது மாத்திரமில்லாமல் அடுத்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கழகத்திலே உள்ளவர்களை எல்லாம் மிரட்டி வைக்க வேண்டும், சிறைச்சாலை என்றும், அவர்களுக்கெல்லாம் குற்றப்பரம்பரை சட்டம் போல அவர்களுக்கு கொடுமையான சட்டங்களை விளைவித்து அதிலே தண்டிப்பது என்றும், எதிர்காலத்திலே அவர்களுடைய குடும்பத்தை நாசமாக்குவோம் என்பது போல திட்டங்கள் நிறைவேற்றி, கையிலே காவல்துறை இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக காவல்துறையை பயன்படுத்தி என்னென்னமோ செய்கிறார்கள். என்னுடைய அருமை தம்பி வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்து சிங்கம் என்று நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த சிங்கத்தை சீரழித்தார்கள். எத்தனை சிறைச்சாலை! இந்த ஒரு 6-7 மாதங்களில் 5 சிறைச்சாலைகளுக்கு மாற்றினார்கள். லாரியிலே ஏற்றி அனுப்பினார்கள், பேருந்திலே ஏற்றி அனுப்பினார்கள், போலீஸ் வேலை ஏற்றி அனுப்பினார்கள். அந்த சிறை என்றார்கள், இந்த சிறை என்றார்கள். அவர் காய்ச்சலால் அவதிப்படுகிறார் என்ற போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் காராகிரகம் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியிலே என்னுடைய அருமை தம்பி வீரபாண்டி ஆறுமுகத்தை நான் பறிகொடுத்தேன். சேலம் மாவட்டம் ஒரு சிங்கத்தை இழந்தது. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு முன்னால் இருந்து பணிபுரியக்கூடிய, பேசிய ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஆவேச பேச்சாளர், அருமை தொண்டன், கழகத்தை கெட்டி காக்கும் அந்த காலை இன்றைக்கு இல்லை என்றார். காரணம், இப்படி பல வீரபாண்டி ஆறுமுகங்களை அழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புல்முளைக்க செய்து, திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இருந்தது என்ற அந்த செய்தியையே வரலாற்று செய்தியாக ஆக்கி கடிதடலம் புரிய ஒரு கூட்டம் பின்னால் இருந்து ஒடுக்கி விடுகிறது. அந்த கூட்டத்தினுடைய ஆலோசனைகளை கேட்டு இன்றைக்கு ஆட்சி நடைபெறுகிறது. இங்கே பேசிய தம்பி ஸ்டாலின் உறுப்பினர் சட்டப்பேரவையிலே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் வாய் திறக்கவே முடியவில்லை. வாய் திறந்தால் அவர்களை வெளியேற்றுகிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தால் நாளைய தினம் நாங்கள் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஜெயலலிதா பேசும் பொழுது
யாரும் செல்லுவது இல்லை என்று இருக்கிறோம். அந்த அளவிற்கு நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் என்று என் தம்பி ஸ்டாலின் உருக்கத்தோடு குறிப்பிட்டார். நான் அவருக்கு சொல்லுவது போல உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள், காலம் மாறும். அப்படி மாறும்போது இதுவே திரும்ப நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் அண்ணாவின் தம்பி. எது நடந்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன் அல்ல நான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட நடைபெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்றத்திலே என்னை பொறுத்தவரையில் 1957 நம்முடைய குடித்தலை தொகுதியிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றேன். அன்று முதல் இன்று வரை 50 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியடையாமல் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் இதை நம்முடைய ஜனாதிபதி ஒரு விழாவிற்கு அழைக்கப்பட்டு அந்த விழாவிலே ஜனாதிபதி அவர்கள் பேசும் பொழுது இந்த சட்டமன்றத்திற்கு பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. அதிலே ஒன்று, திரு கருணாநிதி அவர்கள் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இடம் இது என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதே முதலமைச்சர் ஜெயலலிதா முகத்தை திருப்பிக் கொண்டார். அது ஏதென்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் சட்டமன்றத்திலே விழாவின் போது, வைர விழாவின் போது பேசிய பேச்சுக்கள் அந்த தலைவர்களின் பெயரால் இந்த அரசின் சார்பிலே வெளியிடப்பட்ட போது ஜனாதிபதி அவர்களுடைய உரை மாத்திரம் வெளியிடப்படவில்லை. அது மாத்திரம் விடப்பட்டிருந்தது. ஏனென்று கேட்டால் அதில் ஜனாதிபதி கருணாநிதியை புகழ்ந்து விட்டார். அந்த புகழ்ந்த பகுதி இருக்கக்கூடாது என்று எவ்வளவு பிறந்த உள்ளம் பாருங்கள், எவ்வளவு அகன்ற விரிந்த உள்ளம் பாருங்கள். அந்த அம்மையார் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் எது சொன்னாலும் அதுதான் சட்டம், என்ன கூறினாலும் அதுதான் வேதம். அவர்கள் இட்ட கட்டளைக்கு யாரும் எதிர்த்து பேச முடியாது. நீதிமன்றங்கள் அவரை கண்டிக்கின்றன. அவருடைய ஆட்சியின் மூலமாக நடைபெறுகின்ற செய்தி நிகழ்ச்சிகளை கண்டிக்கின்றன. கண்டித்து பகிரங்கமாக பேசுகின்றன. அவர்களுக்காக வாதாடுகின்ற அரசாங்க வழக்கறிஞர்கள் இல்லத்தில் நீதிமன்றத்தினுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் வெட்கவில்லை, வெட்கவில்லை, இதில் யாருக்கு வெட்கவில்லை என்ற பாட்டை பாட வேண்டிய அளவிற்கு இந்த சர்க்கார் நீதிமன்றங்களிலே வெட்கமில்லாத அளவிற்கு நடந்து கொண்டு பல பிரச்சனைகளையும் சிக்கியிருக்கிறது. பல கோடி ரூபாய் போட்டு கட்டப்பட்ட கட்டிடம் புதிய சட்டமன்ற கட்டிடம். பழைய சட்டமன்ற கட்டிடம் என்றால் அது இப்பொழுது இருக்கின்ற இடம் நிலம் போர் வீரர்கள் தங்குகின்ற இடம். அதை பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக அரசு பெற்றிருக்கிறது. அந்த இடத்திலே இருந்த கட்டிடம் பழுதாகிவிட்டது. இதை சீர் செய்யவே முடியாது. இதற்கு பக்கத்திலே எழுப்பப்பட்டிருக்கின்ற நாமக்கல்லார் பெயரால் கருணாநிதி ஆட்சியிலே எழுப்பப்பட்ட
அந்த மாளிகைக்கு நாம் விரிவுபடுத்தலாம் என்றால் அதுவும் பழுதாகிவிட்ட கட்டிடம். ஆகவே வேறிடம் தேட வேண்டும். கடற்கரையிலே தேடலாமா அல்லது கல்லூரிகளிலே அவைகளை எல்லாம் ஆக்கிரமிக்கலாமா என்று இப்படி தேடி தேடி பார்த்து கடைசியாக அறுத்து போய் உட்கார்ந்த பிறகு நம்முடைய ஆட்சி வந்தது. ஆட்சி வந்தவுடன் சட்டமன்றம் நடத்த, மேலவை நடத்த, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக புழங்க, அவர்கள் தங்களுடைய பணிகளை விரிவாக கவனிக்க அந்த கட்டிடத்தை பெரிய அளவிலே 700 அல்லது 800 கோடி ரூபாய் செலவிலே கட்டி சாதாரணமாக கூட அல்ல திறப்பு விழா. இந்தியாவினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து அவர்களே வந்து திறந்து வைத்து அம்மையார் சோனியா காந்தி அவர்களுடைய முன்னிலையில் வெகு சிறப்பாக அந்த விழா நடைபெற்று அதிலே சட்டமன்றம் 3-4 முறை புதிய சட்டமன்றம் கூடி நானும் கலந்து கொண்டு எதிர்கட்சிக்காரர்களை கலந்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவினரும் கலந்து கொண்டு அந்த சட்டமன்றம் 4 மாத காலங்களுக்கு மேல் நடைபெற்று நீங்களெல்லாம் செய்த தவறின் காரணமாக, தமிழ்நாட்டு மக்கள் செய்த தவறின் காரணமாக, ஏன் நானும் செய்த தவறின் காரணமாக உங்களுடைய எண்ணங்களை சரியாக கணிக்க முடியாமல், நான் உங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாமல், நீங்களும் ஏதோ ஒரு வகையிலே கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க முடியாமல் தான் செய்த தவறின் காரணமாக நம்முடைய மக்கள் இன்றைக்கு தங்களுக்கு இருந்த 700 கோடி ரூபாய் 800 கோடி ரூபாயிலே கட்டப்பட்ட அந்த மாளிகையை இழந்துவிட்டு பழைய சட்டமன்றமே நடைபெறும் என்று அம்மையார் கூறி பழைய சட்டமன்றத்திலே உட்கார இடமில்லை. குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய இந்த 3 சக்கர வண்டி இருக்கிறதே, இது உள்ளே செல்ல இடமில்லை. 3 சக்கர வண்டியிலே எப்படி செல்ல முடியும் என்று கேட்பீர்கள். டெல்லியிலே ராஜ்யசபாவில் 2 உறுப்பினர்கள் இப்படி போல 3 சக்கர வண்டியிலே தான் அந்த கலந்து ராஜ்யசபா மண்டபத்திலே உரையாற்றுகிறார்கள். ஆனால் எனக்கு அங்கே இடமில்லை, இடம் தரப்படும் என்று சொல்லுகின்ற இலகிய மனமும் இல்லை, அந்த பெரிய மனமும் யாரும் படைக்கவில்லை. ஆகவே நானும் உண்டே செல்ல முடியவில்லை. செல்லாதது ஒரு வகையில் நல்லதுதான். அங்கே போய் பஞ்சமா பாதகன் என்றும் பிச்சைக்காரன் என்றும் ஏழு என்றும் 3ஆம் தர மனிதர் என்றும் 4ஆம் தர மனிதர் என்றும் இவர்களுடைய வாயாரெல்லாம் அந்த அர்ச்சனை கேட்க முடியாமல் அவர்கள் இடமே இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். வழக்கு போட்டோம், நடைபெறுகிறது, நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நாம் போட்ட வழக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது. அம்மையார் மேலே உள்ள சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரில் நடைபெறுகிறது. 150 தடவைக்கு மேல் தவணை வாங்கிவிட்டார்கள். இங்கே சில செய்திகளை பார்க்கிறோம். 3 தடவை தவணை வாங்கினால் ஒரு உறுப்பினரோ அல்லது ஒரு அதிகாரியோ தவணை வாங்கி வராமல் இருந்தால் பிடி வாரண்ட் என்று நீதிபதிகள் பிறப்பிக்கிறார்கள். ஆனால் அம்மையார் தவணை வாங்கி பெங்களூர் வரை நகைத்து விடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வழக்கு நிறைவேற முடியும். முடிந்த பிறகு உங்களுக்கு நல்ல பொழுது விடியும் என்பதை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுகின்றேன். ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
இலங்கை தமிழர்களை பற்றி, இங்கே உள்ள தமிழர்களை பற்றி நாம் கவலைப்படுகிற அதே நேரத்தில் இலங்கை தமிழர்களை, ஈழத் தமிழர்களை பற்றிய நம்முடைய கவலையை உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம். உலகத்திலே உள்ள நாடுகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி இருக்கிறோம், தெரியப்படுத்தி வருகிறோம், மேலும் தெரியப்படுத்துவோம். நம்முடைய தம்பிகள் ஸ்டாலின் மூலமும் டிஆர் பாலு மூலமும் நம்முடைய டெசோ இயக்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமும் டெல்லியிலே சென்று அங்குள்ள அயல்நாட்டு தூதுவர்களை எல்லாம் சந்தித்து, அதற்கு முன்பே ஐக்கிய நாடுகள் சபையிலே உள்ள அதிகாரிகளை, செயலாளர்களை சந்தித்து இலங்கையிலே தமிழர்களுக்கு போர் முடிந்த பிறகு கூட ஏற்பட்டுள்ள துன்பங்களை எல்லாம் எடுத்துரைத்து அவர்களுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை வளப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட கோரிக்கை வைப்பதற்கு நாம் முயலுகிற நேரத்தில், நடவடிக்கை எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே சில பேர் அதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள். ஏனென்றால் நாம் இலங்கை தமிழர்களுக்கு விரோதிகள் என்று காட்டி தாங்கள் நடத்திய பிழைப்பை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக நம்மை இலங்கை தமிழர்களுக்கு விரோதிகள் என்பது போல காட்டுகிறார்கள். 56 ஆண்டு காலத்துக்கு மேல் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு, அதில் குறிப்பாக அங்கே இருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பேச்சு உரிமை வேண்டும், ஜனநாயக உரிமை வேண்டும், ஈழத் தமிழகத்திலே அவர்கள் இருக்க நிரந்தரமான இடம் வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும். அதை குறைக்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற சிங்கள அரசுக்கு நாம் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனாலும் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு நம்மை தமிழ் மக்கள் மீது நாம் ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை, அங்கே போர் நடைபெற்ற போது அதை நாம் விவரித்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார்கள். ஏதோ இவர்களெல்லாம் அதை கவனித்து நடவடிக்கை எடுத்து கடற்கரையில் இருந்து கையிலே துப்பாக்கி ஏந்தி இலங்கையிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களைப் போல நம்மை எல்லாம் அந்த போரில் கலந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். உண்மைதான், நாம் போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்தியா ஒரு நாடு, இலங்கை ஒரு நாடு. இந்த இரு நாடுகளுக்கு இடையே பல நேரங்களிலே ஒப்பந்தங்கள் ஏற்பட முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டு அது நடைபெறாமலே போய்விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் இடையிலேயே பட்டு போய்விட்டது. அதற்கு காரணம் நாம் அல்ல. இலங்கை தமிழர்கள் என்று யார் பேசினார்களோ அவர்கள்தான் இலங்கை தமிழர்களை இருகூறாக்கி தமிழ்நாட்டிலும் அதற்கு அரசியல் எல்லாம் பூசி நம்மிடமிருந்து அவர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு கேடு குறித்தவர்கள் அவர்களுக்காக ஆதரவு தெரிவிப்பது போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற காரியங்களை மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். மக்கள் மனம் மாறக்கூடியது. அப்படிப்பட்ட மனம் படைத்த மக்களிடத்தில் வரலாற்று சான்றுகளை சொல்லி ஈழத்திற்காக உண்மையிலேயே போராடியவர்கள் யார், ஈழத்திற்காக வெறும் பேச்சளவிலேயே குரல் எழுப்புவர்கள் யார், ஆவேசமாக பேசினால் அவர்கள் தமிழ் ஈழத்தை ஆதரித்து விட்டார்கள் என்று பொருள் அல்ல. என்னை போல அடக்கமாகவோ அமைதியாகவோ பேசினால்
நாம் கோழை தலைமுறைக்கு ஈழத்துக்கு நாம் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. எனவே ஈழத்திலே நடைபெற்ற போராட்டத்துக்கு பிறகு லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவர்களுடைய சதையும் எலும்பும் யாழ்ப்பாண வீதிகளில் அங்கே சிதறி கிடக்கக்கூடிய சூழலை ஏற்பட்ட பிறகு அந்த கொடுமைக்கு பிறகும் அவர்கள் விடுதலை என்பதை எண்ணி பார்க்க கூடாது என்பதற்காக, சுதந்திரம் என்பதை அவர்கள் சொல்லி பார்க்க கூடாது என்பதற்காக, அவர்கள் ஜனநாயகத்தை சிந்திக்க கூடாது என்பதற்காக இப்பொழுது சிங்களத்திலே நடைபெறுகின்ற கொடுமை என்னவென்றால், ஒரு 10 பேரை கொண்டால் கூட அது பெரிதல்ல. அங்கே அவர்களுடைய மொழியையே கொன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மொழி உணர்வை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால், நான் பத்திரிகையிலே எழுதியிருக்கிறேன், இலங்கையில் தமிழ் உணர்வை, தமிழ் இன உணர்வை சாகடிக்க வேண்டும் என்பதில் இதுவரையிலே சாகடிக்கப்பட்ட தமிழர்களுடைய பிணங்களெல்லாம் போதாதென்று இலங்கையில் தமிழிலே பெயரிடப்பட்டிருந்த நகரங்களுடைய பெயர்களை எல்லாம் சிங்கள மொழிக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிரதமரிடத்திலே முறையிட்டால், டெல்லியிலே முறையிட்டால், மத்திய பேரரசுக்கு முறையிட்டால், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முறையிட்டால் அவர்கள் கவனிக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கவனித்தார்களா என்றால் இல்லை. இலங்கையிலே தமிழிலே பெயரிடப்பட்டிருந்த நகரங்களுடைய பெயர்கள் தமிழிலே இருந்து சிங்கள மொழிக்கு மாற்றப்பட்ட கொடுமையை பார்க்கும் பொழுது கள்ளக்குடி போராட்டத்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கள்ளக்குடி என்ற பெயரை மாற்றினார்கள். தமிழ் பெயரை மாற்றி கள்ளக்குடி என்ற அந்த பெயரை மாற்றி அமைத்த போது டால்மியாபுரம் என்று வடநாட்டுக்காரருடைய பெயரால் அமைத்தார்கள். அதை எதிர்ப்பதிலே நமக்கு எவ்வளவு துடிப்பு இருந்ததோ, எவ்வளவு உணர்வு இருந்ததோ, அதே உணர்வு நான் இப்பொழுது படிக்கின்ற இந்த ஊர்களுடைய பெயர்களை பெற்றிருக்கிற நேரத்திலே அங்கே உள்ள சிங்கள தீவிலே உள்ள ஈழத்திலே உள்ள ஈழத்தமிழர்களுக்கு உருவாகாதா? நெடுங்கால்பேட்டை என்ற தமிழ் பெயரை போன வாரம் ரித்தி தென்னா என்று பார்த்திருக்கிறார்கள். ஆலங்குளம் என்ற அந்த அழகான தொழிற்பெயரை மாற்றி செம்முரு வேணா என்று மாற்றியிருக்கிறார்கள். முத்து என்ற அழகான தமிழ் பெயரை மாற்றி அந்த கிராமத்துக்கு மூடுதரா என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். தோப்பு என்ற தமிழ் பெயரை மாற்றி துபாபுரா என்று ஆக்கியிருக்கிறார்கள். பெரிய விளாங்குளம் என்ற தமிழ் பெயரை மாற்றி மகத்தியுள் வேணா என்ற சிங்கள பெயரை எழுதியிருக்கிறார்கள். கொக்குவில் என்ற தமிழ் பெயரை மாற்றி கோக்கா விழா என்று ஆக்கியிருக்கிறார்கள். மல்லகம் என்ற தமிழ் பெயரை மாற்றி வல்லகாமா என்று ஆக்கியிருக்கிறார்கள் சிங்கள பெயரை. கந்தர் ஓடை என்ற தமிழ் பெயரை மாற்றி கந்தூர் கோடா என்று ஆக்கியிருக்கிறார்கள். பருத்தித்துறை என்று பழக்கமாக நாம் எல்லோரும் உச்சரித்த ஒரு பெயர் பருத்தித்துறை இலங்கை தீவில். அந்த பெயரை மாற்றி பெத்ருதோடுவா என்று ஆக்கியிருக்கின்றார்கள். கட்டைக்காடு என்ற தமிழ் பெயரை மாற்றி கதைத் கிழவா என்று ஆக்கியிருக்கின்றார்கள். ஆனை இரவு, அடிக்கடி
பத்திரிகைகளை நீங்கள் பார்த்த பெயர் தமிழ் பெயர். அந்த பெயரை மாற்றி ஆனை இரவு அது மாற்றப்பட்டு அதிமாண்டு கடுவா என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பத்திரிகைகளிலே அடிக்கடி நாம் பார்த்த பெயர் நம்முடைய தமிழர்கள் சுத்தபத்திய ஊர்களிலே ஒன்றது. அந்த பெயரை கிரடிகா என்று ஆக்கியிருக்கிறார்கள். வெந்நீருளம் என்ற தமிழ் பெயரை மாற்றி வண்ணாவிவா என்று ஆக்கியிருக்கிறார்கள். கள்ளி ஓடை என்ற தமிழ் பெயரை மாற்றி கல்லியாளா என்று ஆக்கியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு இலங்கையில் எவ்வளவு அழகான பெயர்! ஓவியம் போல ஒழித்த அந்த பெயரை முலடுவா, முல்லைத்தீவு முலடுவா என்று ஆக்கப்பட்டுவிட்டது. மாங்குளம் மயூரவா, வவுனியா பன்னிமாவா என்று ஆக்கப்பட்டது. கோவில் குடியிருப்பு கோவிக்குளிசா என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. புளியங்குளம் கொட்டியே வேவா என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. தமிழன் சிங்களவனாக ஆக்கப்பட முதலில் மொழியிலே கை வைத்திருக்கிறார்கள். இப்படி மொழியிலே கை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 99 ஊர்களை மாற்றியிருக்கிற இந்த கொடிய நிகழ்ச்சியை, மொழி வெறியை குறித்து வேண்ட பெயர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். கவனிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள். பதிலும் எழுதியிருக்கிறார்கள். பதிலே வராமல் இருந்த காலம் போய் பதில் வந்திருக்கிறது. கவனிக்கிறோம் என்று கவனிக்கிறார்களா அல்லது நாம் தான் கவனிக்க வேண்டுமா என்ற அந்த கேள்விக்கு விடை கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதை சொல்வதற்கு காரணம், இலங்கையிலே தமிழ் ஈழத்திலே நான் வேண்டுவது, அங்கே அதிபர் சொன்னதை போல, இலங்கையினுடைய சிங்கள அதிபர் சொன்னதை போல வெறும் விடுதலை அல்ல, நாம் கேட்பது சுயாட்சி. அந்த சுயாட்சி அங்குள்ள தமிழர்களுக்கு சுதந்திர வாழ்வை, வாழ்வாதாரத்தை கெட்டிப்படுத்த நான் வைக்கின்ற கோஷம். அதற்கு கூட அங்கே இடமில்லை. இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லித்தான் நம்முடைய கழகத்தின் சார்பில் தம்பி ஸ்டாலினும் தம்பி பாலுவும் அவர்களோடு நம்முடைய டெசோ இயக்கத்தினுடைய காவலர்களும் டெல்லிக்கு சென்று அங்கே உள்ள தூதர்களை எல்லாம் சந்தித்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள், இதை பார்த்து வியப்புற்றவர்கள் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். விரைவில் இது பற்றி ஒரு பெரிய மாநாடு கூட இருக்கின்றது. அந்த மாநாட்டில் சர்வதேசங்களும் கலந்து கொள்ள இருக்கின்றன. அந்த மாநாட்டிலே ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுடைய குரல் ஒலிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒலிக்கும், டெசோ சார்பாக ஒலிக்கும், டெசோவில் இருக்கின்ற கட்சிகளின் சார்பாக ஒலிக்கும் என்று நான் கூறுகின்றேன். எனவே இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்வுக்கு நாம் தான் பாதுகாப்பாளர்கள். அந்த தமிழ் ஈழத்தை, அந்த தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய பெரும் பொறுப்பை நாம் ஏற்றிருக்கின்றோம். அந்த பொறுப்பை தட்டி கழிக்க மாற்றோம். கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை எல்லாம் நான் விவரிக்க விரும்பவில்லை. அது உங்களுக்கே தெரிந்த காரணங்கள். நம்மிடத்திலே கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால், ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக தங்களுடைய பையை அனுப்பிக்கொள்ள சில பகைவர்களுடைய சூழ்ச்சியினால், சோது வலையிலே சிக்கிய காரணத்தால் அங்கே நாம் ஒரு போரில் உரிமைகளை இழந்தோம்.
நம்முடைய உடைமைகளை இழந்தோம், நம்முடைய சுதந்திரத்தை இழந்தோம். சுதந்திரத்தை ஒரு வாய் இழந்து விட்டால் நிரந்தரமாக இழந்ததாக அர்த்தமில்லை. மீண்டும் அதை பெறுவதற்காக போராடுவோம், அமைதியாக போராடுவோம், அகிம்சா வழியிலே போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். நாம் அதனை நன்மையாமே தியாகம் செய்ய வேண்டியிருந்தால் அந்த தியாகத்தை செய்வோம் என்பதை தெரிந்து வெறும் தேர்தல் நிதி கூட்டம் மாத்திரம் அல்லது இந்த கூட்டத்திலே இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு தேர்தல் கூறுகிற கூட்டம் இது. தேர்தல் நிதி கூட்டம் மாத்திரம் அல்ல. எனவே இலங்கையிலே ஈழத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கு தேர்தல் கூட்டம் நடைபெறுகின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை எடுத்து சொல்லி, திருச்சியிலே நீங்கள் தந்துள்ள இந்த எழுச்சி, நீங்கள் வழங்கியுள்ள இந்த மகிழ்ச்சி, நீங்கள் உருவாக்கியுள்ள இந்த உணர்ச்சி என்றென்றும் 90 வயது நம்பி என்னை நீண்ட காலம் வாழ வைப்பதற்கு நிச்சயமாக துருதுவாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். नहीं नहीं, ज़्यादा